அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதி நீரை நிறுத்தினா பாகிஸ்தான் பெரிய அளவிலான இழப்பை சந்திக்கும், பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்தாத வரைக்கும் இந்த அதிரடி தொடரும் அப்படின்னும் இந்தியா தற்போது திட்டவட்டமாகவே சொல்லியும் இருக்காங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு பாகிஸ்தானில் இருக்கிறவங்க பலரும் இந்த நெருக்கடியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தியும் வருவதாக பல்வேறு வகைகளில் தகவல்கள் மற்றொரு புறமும் வந்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த பல முக்கியமான பரபரப்பான தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் இது போன்ற பல்வேறு அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து நதி நீர் நெருக்கடியை நாம் தீர்க்கலை அப்படின்னா நாம் பட்னி கிடந்தே சாக போகிறோம். சிந்து நதி நீர் படுக்கை தான் நம்மளுடைய உயர் நாடி. 10ல் 9 பேர் சிந்து நதியை நம்பியே இருக்காங்க. அதனால் இது ஒரு தண்ணீர் குண்டு போன்றது அப்படின்னு பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சையது அலி ஜாபர் தெரிவித்தும் இருக்காரு. பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு ஷெபாஸ் ஷெரீஃபிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் வந்துட்டுருக்காங்களாம். பல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருக்காங்க. பாகிஸ்தானின் 80% விவசாயம் சிந்து நதி நீரை நம்பியே இருக்கு. சிந்து நதி நீரை நிறுத்தினா பாகிஸ்தான் பெரிய அளவிலான இழப்பை சந்திக்கும். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்தாத வரைக்கும் இந்த அதிரடி தொடரும் அப்படின்னு இந்தியா தற்போது திட்டவட்டமாகவே சொல்லியும் இருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த பாகிஸ்தான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவித்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக 4 கடிதங்களை பாகிஸ்தான் எழுதியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. பாகிஸ்தான் மிக பெரிய தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறதாகவும் இதனால நம்பிக்கை இழந்த நிலையில அந்த நாடு தவிக்கிறதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்களும் சொல்றாங்க. சொல்லப்போனா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய பிறகும் அந்த நாடு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்தியாவோ தனது நிலைப்பாட்டை பாகிஸ்தானிடம் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காங்க. அதாவது பயங்கரவாதமோ வர்த்தகமோ ஒன்றாக செய்ய முடியாது என்றும் இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஒட்டாது என்றும் இந்தியா திட்டவட்டமாகவே கூறியும் இருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தமானது நம்பிக்கை மற்றும் நட்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் பாகிஸ்தான் இதற்கு எதிராக செயல்பட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க. இதனால தான் பாகிஸ்தானை வழிக்கு கொண்டு வர சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என இந்தியா முடிவு செய்திருக்கு. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எழுதிய 4 கடிதங்களும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்தே அமைந்தும் இருந்தது. பாகிஸ்தான் நீர்வளத்துறை அமைச்சகம் இந்த கடிதத்தை எழுதியிருந்தாங்க. மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்திற்கு பாகிஸ்தானின் நீர்வளத்துறை கடிதத்தை அனுப்பியதாக இருக்குங்க. இந்த கடிதத்தை ஜல்சக்தி அமைச்சகம் வெளியுறவுத்துறைக்கு அனுப்பி வைத்தும் இருக்காங்க. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் நிலைகுலைந்த பாகிஸ்தான் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லியும் வருது. பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு ஷெபாஸ் ஷெரீஃபிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்களாம். பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சையது அலி ஜாபர் என்ன சொல்லியிருந்தாரு, இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா, நீர் நெருக்கடியை நாம தீர்க்கலை அப்படின்னா பட்னி கிடந்தே சாகத்தான் போகிறோம் நாம எல்லாரும். சிந்து நதி நீர் படுக்கை தான் நம்மளுடைய உயர் நாடு. நமக்கு வரக்கூடிய தண்ணீர் 4ல் 3 பங்கு வெளிநாட்டில் இருந்தே வருது. 10ல் 9 பேர் சிந்து நதியை நம்பியே இருக்காங்க. அதனால இது ஒரு தண்ணீர் குண்டு போன்றது நமக்கு முன்னால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை உடனே செயலிழக்க
செய்ய வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா 1960 உலக வங்கி முன்னணியில் சிந்து நதிநீர் பங்கீடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இந்த ஒப்பந்தம் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்ட மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் ஆகியவற்றில் இருந்து பாகிஸ்தானுக்கு 80% தண்ணீர் கிடைக்குதுங்க. 20% நீர் இந்தியாவுக்கு பயன்படுது. பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் 21% GDP-யானது இந்த நதிகளின் நீர்ப்பாசனத்தால் பயன்பெறும் விவசாயத்தில் இருந்து கிடைக்குது. இதனால் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மிகவும் முக்கியம். காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22 நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்சி பிராண்ட் அப்படின்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு அறிவித்தம் இருக்காங்க. தண்ணீரும் இரத்தமும் பார்த்திங்கன்னா எவ்வாறு ஒட்டாதோ அதே போல் பார்க்கும்போது முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி அதற்கு விளக்கமும் அளித்திருந்தார். அதாவது தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக ஓட முடியாது என பிரதமர் மோடி அதற்கு விளக்கம் அளிச்சிருந்தாராம். இந்த நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் மத்திய அரசு அதை பற்றி துளி கூட கவலைப்படலை. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்திருக்காங்க. இதனை அடுத்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலமா இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது குண்டுகளை வீசி அழித்திருக்காங்க. குறிப்பாக மே 10 இந்தியா நடத்திய மிகப்பெரிய அட்டாக் இப்போதும் உலக அளவில் பரபரப்பாக பேசப்படுது. இதற்கு பிறகுதான் சண்டையை நிறுத்தலாம் அப்படின்னு இந்தியாவிடம் அடிபணிய ஆரம்பித்திருக்காங்க பாகிஸ்தான். சண்டையை நிறுத்த கோரி பாகிஸ்தான் கெஞ்சியதை அடுத்து இந்தியா சண்டையை நிறுத்தியதற்கு ஒப்பும் கொண்டாங்க. ஆனாலும் சிந்து நதி நீரை இந்தியா தற்போதும் நிறுத்தி வைத்திருக்காங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பாகிஸ்தான் தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது. விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு மத்திய அரசின் ஜல் சக்தி துறைக்கு கடந்த மே 10 முதல் 4 கடிதங்களையும் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்கள் மத்திய ஜல் சக்தி துறைக்கு கிடைத்திருக்கிறது. அவை மத்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்று ஜல் சக்தி துறை அதிகாரிகளும் தெரிவித்திருந்தாங்களாம். பாகிஸ்தானின் ரபி பருவ பயிர்கள் இந்தியாவின் ஒப்பந்த நிறுத்தத்தால் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஒப்பந்த நிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்யும்படி கோரிக்கையும் எழுந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தி வந்துட்டுருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய பிரிட்டனுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றியும் தெரிவித்திருந்தார். பிரிட்டன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி டெல்லிக்கு வந்திருந்தார். அப்போது அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து பேசினார். அதற்கு முன்னாடி டேவிட் லாமி பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்போது அவரிடம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாட்டில் தீவிரவாதம் சிறிதும் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்கோம். இந்தியாவில் தீவிரவாதம் வளர்வதை ஒருபோதும் நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம். தீவிரவாதத்தை வேறறுப்பதே எங்களது நோக்கம். பல்காமில் 26 அப்பாவிகளை பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. இதற்காகவே நாங்கள் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதலையும் நடத்தினோம். எங்களது நிலையை எங்கள் நட்பு நாடான பிரிட்டன் உள்ளிட்டவை புரிந்து கொள்ளும் அப்படின்னு நம்புகிறோம். பல்காமில் தாக்குதல் நடந்தபோது அதை மிகவும் கண்டித்த பிரிட்டன் நாட்டுக்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா பிரிட்டன் இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தமானது ஒரு மைல்கல்லாகவே இருக்கும். இது இரு நாடுகளிடையே வர்த்தகத்தையும் நல்லுறவையும் வெளிப்படுத்தும். இவ்வாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற இராணுவ நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் பயன்படுத்தி 6 பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தி 4 முக்கிய ரேடார் மையங்களை அடித்திருக்கு அப்படிங்கிறதும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் மற்றும் ஜோதிடம் ஆன்மீகத்தை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.